எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும். எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் குருமார்களுக்கும் என் குருவிற்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அடியேன் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார். இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகள், ராசி பலன்களை பார்ப்போம். ஜூன் மாதம் புதன்கிழமை 4/6/2025, உத்தராயணம், விஸ்வாவசு வருடம், வைகாசி 21ஆம் நாள். இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாள். நவமி திதி, வாஸ்து பூஜை செய்ய ஏற்ற நாள். ஓகேங்களா? இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை. மாலை நல்ல நேரம் 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. மாலை கௌரி நல்ல நேரம் 6:30 முதல் 7:30 வரை. ராகு காலம் 12 மணி முதல் 1:30 வரை. குளிகை 10:30 முதல் 12 வரை. யமகண்டம் 7:30 முதல் 9 வரை. இன்றைய திதி நவமி திதி. இன்றைய யோகம் காலை 11:26 வரை வஜ்ரம், பின்பு சித்தி நாம யோகம். இன்றைய கரணம் மதியம் 2:41 வரை பாலவ கரணம், பின்பு கௌளவ கரணமாக மாறுகிறது. இந்த நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் அவிட்டம். இன்றைக்கு மகர ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய கிரக நிலவரங்களை பார்ப்போம். மேஷத்தில் சுக்கிரன், ரிஷபத்தில் சூரியன் புதன், மிதுனத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், சிம்மத்தில் சந்திரன் கேது, கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்றைய நாளில் என்ன செய்யலாம்? பொதுவாகவே வாஸ்து அப்படிங்கிறது பலதரப்பட்ட கருத்துக்களை உள்ளடக்கியது. எப்பொழுதுமே ஒரு விடயத்திற்குள் இன்னொரு விடயம் இருக்கும். சுட்சமத்தை சுட்சமம், அதிசூட்சமம், அதிநுட்ப சூட்சமம், அந்த மாதிரி நிறைய உள் பிரிவுகளில் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கிறது. பொதுவாக வாஸ்து பார்க்கணுமா? பார்க்கணும். வாஸ்து புருஷனை நாம் திருப்தி செய்து அந்த மண்ணை ஒரு பூஜை செய்து நம்முடைய கட்டடத்தை எழுப்பி அது நாம் குடியிருந்தோமானால் எந்த விதமான பாதிப்புகளும் வராமல் தவிர்க்கலாம். அதனால்தான் குறிப்பா வாஸ்து பார்க்கணும். இந்த வாஸ்து நாளில் பூஜை போடணும். வாஸ்து பகவானுக்கு நன்றி செலுத்தணும். ஏன்னா வாஸ்து பூதம், பஞ்சபூதங்களில் மண் தத்துவம் பூஜம் தானே. அந்த பூதத்து தன்மைக்கு நம்ம பூஜை பண்ணணும். அப்படி செய்து நம்ம செய்கின்ற வேலைகள் அத்தனையும், அப்படி வாஸ்து பூஜை செய்து செய்கின்ற பணிகள் அத்தனையும் இடைவிடாது நடந்தேறி அந்த குடும்பம் சுபிட்சத்தை நோக்கி செல்கிறது. இப்போ உதாரணத்துக்கு சனி திசையில் வெயிட் வைக்கக்கூடாது, பாரம் ஏற்றக்கூடாது. இது யூஸ்வலாக இப்போ எல்லார் வீட்டுக்கும் தெரிய வருது. இப்போ இந்த வாஸ்துங்கிற ஒன்று தெரிஞ்சதால தானே இது எல்லாமே நம்ம கற்றுக்குறோம். புரியுதுங்களா? அந்த அமைப்பை கண்டு உணர்ந்து செய்தால் அனைவருக்கும் வெற்றி உண்டு. உங்களுக்கு எல்லாருக்கும் வெற்றி உண்டு. தெரிஞ்சுக்கணும். வாஸ்து தெரிஞ்சவங்களை கொண்டு வீட்டை செய்யணும். இப்போ நம்முடைய ராஜநிலையிலுமே அளவுகள் இருக்குது. அதன் அளவு பிரகாரம் செய்யும்போது ராஜபோகத்தோடு வாழலாம் இல்லையா? இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை பார்ப்போம். நேர்மை பொருந்திய மேஷ ராசி அன்பர்களே, உங்களுக்கான கிரக நிலவரங்கள் அற்புதமாக இருக்கிறது. 5 கிரகங்கள் தொடர்ச்சியாக கிரக மாளிகா யோகத்தில் வந்தடைகிறது. அப்போது அற்புதங்கள் கிடைக்கின்றது. பல அற்புதங்கள் கிடைக்கும். கவனமா இயல்பா குலதெய்வ வழிபாட்டுக்கெல்லாம் இப்போ போகணும். பிள்ளைகள் மேல கவனம் வச்சுக்கணும். தொழில் மிக்க கவனம் வேணும். இப்போ மேஷ ராசி என்பவர்கள் எல்லாமே தொழில கவனம் வேணும். தொழிலே இல்லைங்களே, தொழில் உருவாக்கலாம், தப்பு கிடையாது. கடன் வாங்கியாவது நீங்க தொழில் செய்ய வேண்டும். தொழில் செய்தால் சிறப்படையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. இன்றைய நாள் உங்களுக்கு ஏற்றமிகும் இன்பம் தரும் நாளாக இருக்கிறது. சிறி வரும் காலை போல் இருக்கின்ற ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபத்தை பொறுத்த வரையில் இந்த நாள் ரொம்ப அற்புதமான நாள் தான்.
ஒரு ஏற்றம் மிகுந்த நாள். ஏற்றம் இருக்கும்போது என்ன பண்ணுவீங்க, ரொம்ப ப்ரெஷர் அதிகமாக ஏற்றிக்கூடாது. ரிலாக்ஸா, சாந்தமா, அமைதியா உங்கள் பணிகளை செய்து வெற்றி அடையக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். மிதுன ராசி அன்பர்களே, மிதுனத்தை பொறுத்தவரை இந்த நாள் ரொம்ப சூப்பரான நாள் தான். ஆனா டக்குன்னு ஒரு பிரேக் கிடைக்கும். ஐயோ நல்லா தானே போயிட்டு இருந்தது, ஏன் திடீர்னு நின்று போச்சு அப்படிங்கிற மாதிரி யோசிக்க வைக்கக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் இருக்கிறது. அதனால கொஞ்சம் கவனம் இருந்தா போதும். இன்றைய நாள் எல்லா விஷயத்தையும் ஜெயிக்கலாம், புதிய முயற்சிகளையும் எடுக்கலாம். கண்ணியமிக்க கடகராசி அன்பர்களே, கடகத்தை பொறுத்தவரையில் கடல் அலை ஓய்ந்தாலும் ஒழியும், உங்கள் மனதின் அலை ஓய்வாக இருக்காது, ஓயாது. அந்த அளவுக்கு எப்போதுமே ஒரு செயல் சிந்தனையை யோசித்து கொண்டே இருக்கக்கூடிய அமைப்பு. கடகராசி நேயர்கள் இன்றைய நாள் சற்று அமைதியுடன் இருந்து எல்லா பணிகளிலும் கவனமுடன் செய்தால் வெற்றி நிச்சயம் உங்களுக்கு. சிம்ம ராசி அன்பர்களே, சிம்மம் எவ்வளவுதான் வந்துகிட்டு இருந்தாலுமே வரவில்லை, இல்லை இல்லை என்பதை மட்டும் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். தன் மனைவியுடன் கருத்து வேறுபாடு அல்லது கணவனுடன் கருத்து வேறுபாடு, சண்டை சச்சரவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இன்று உள்ளது. வண்டி வாகனங்களில் மிக்க கவனத்துடன் செல்ல வேண்டும். இதான் ரொம்ப முக்கியமா உங்ககிட்ட சொல்ற விஷயம். ஏன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு பழுதை செய்ய காத்து கொண்டிருக்கிறார். அதனால அவர்களை எண்ணி, பழுதை எண்ணி இல்லை, நீங்க போற பாதையை கரெக்டா கவனமுடன் பயணம் செய்வது வெற்றியை கொடுக்கும். ஏன்னா சந்திரன் ராசிக்குள் இருப்பது மட்டுமல்ல, மனக்கலக்கத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால சற்று கவனமுடன் இருங்கள். கண்ணியமிக்க கன்னி ராசி அன்பர்களே, கன்னியை பொறுத்தவரையில் உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல். அதாவது நீங்க எண்ணி சென்னி செய்கின்ற விஷயங்கள் அத்தனையும் உயர்வை நோக்கியே பயணப்படும். வெற்றி பெறுவீர்கள். 10 பேர் இருக்கும் இடத்தில் உங்கள் பெயர் சொல்லுகின்ற அளவுக்கு வளர்ந்து நிற்பீர்கள். எல்லா கன்னிராசிக்காரங்களுக்கும் டேலண்ட் இருக்கு. உங்களை மாதிரி ஒரு விஷயத்த எடுத்து சொல்லக்கூடிய அளவுக்கெல்லாம் யாருமே இல்லை. அந்த அளவுக்கு ஒரு பரிபூர்ண கடாட்சத்தோட நீங்க இருக்கிறீங்க. இப்ப இருக்கிற கிரக நிலவரம்னு அதுதான் சொல்லுது. 7 சனி மட்டும்தான் எனக்கேது தலைமையில ஒரு பாரம் இருந்து அது இப்போது விலகி இருக்கிறது. அந்த பாரம் விலகிய பிறகு நீங்க வெற்றி நோக்கி பயணம் பண்ணணும் இல்லையா? வெற்றி நோக்கி பயணம் செய்யுங்கள். சென்றது அத்தனையும் உங்களை சென்றடையும். எல்லாரோட மகிழ்ச்சியிலும் நீங்கள் பங்கு கொண்டு உங்களோட மகிழ்ச்சியிலும் நிறைய பேர் பங்கு பெற்று வெற்றி அடைவாங்க. நீங்களும் பலருக்கு வழிகாட்டியா இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உள்ளது. மிக்க நல்ல நாள் இன்று உங்களுக்கு. மற்றவர்களை பார்த்து உடனே எடை போடும் தன்மை உள்ள துலாம் ராசி என்பர்களே, துலாமை பொறுத்தவரையில் எடை போடுவதற்கு முன்பு பாரத்தை தாங்கக்கூடிய அளவுக்கு ஒரு வாய்ப்பு உங்களுக்கு வேண்டும் இல்லையா? ஏனால் துலாம் என்றாலே தராசு, தராசுவின் குணம் அப்படியே உங்களுக்கு பொருந்தி இருக்கும். ஆனால் அத்தனை பாரத்தையும் ஒரு சேர சீர்தூக்கி பார்ப்பதற்கு அந்த முள்ளு வேணும் இல்லைங்களா? அந்த முள்ளு தானே எல்லா பாரத்தையும் தாங்குது. அது போலதான் நீங்க இன்னைக்கு கொஞ்சம் டென்ஷன் உண்டு, அமைதியா இருந்தீங்கன்னா வெற்றியும் உண்டு. வீரியமிக்க விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிகத்தை பொறுத்தவரை இந்த நாள் ரொம்ப ஒரு என்ன சொல்றது, எதிர்பார்த்தது கிடைக்கலேன்னு ஒரு மனவேதனை அடையக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. எதிர்பார்ப்பே இல்லாம இருந்துட்டா பிரச்சனையே இல்லையே. இன்னைக்கு கிரக நிலவரம் உங்களுக்கு அதுதான் சொல்லுது. எதிர்பார்ப்பு வைக்க தேவையில்லை, ஆனால் நீங்கள் நினைத்தது நிறைவேறும். அதான் இங்க ஒரு பியூட்டி. நான் எதையும் நினைக்கல போ அப்படின்னா உங்களுக்கு சேர்ந்துடும். பிள்ளைகள் வழியில இருந்த பிரச்சனைகள் தீரும், சொத்து பிரச்சனை தீர்ந்துடும். பிளஸ் உங்களோட உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். புரியுதுங்களா? ஏற்கனவே இருந்த மனச்சிக்கல் எல்லாமே போயிடுச்சு. சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு உண்டு. தனுசு ராசி அன்பர்களே, தனுசுவை பொறுத்தவரையில் இந்த நாள் ஒரு செலவுகள் மிகுதியாக கொடுக்கின்ற ஒரு அமைப்பு. பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டின, அது பண்ண இது பண்ண, நம்ம சுத்தி இவ்வளவு செலவாகிட்டு இருக்கின்ற ஒரு அந்த எண்ணங்கள், அந்த செலவுகள் இருந்துகிட்டே இருக்கு. அதுதான் உங்களுக்கான இன்னைக்கான ஒரு விஷயமே. அந்த செலவுகள் பண்ணும்போது என்ன ஆகுது? அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம்.
அறம்னா தர்மம் செய்யும் போதே கோவம் வந்துடும் சொல்றாங்க. அது மாதிரி செலவு பண்ணும்போது கோவம் வரதானே செய்யும். கோவத்தை கட்டுக்குள் வைத்து தேவையான செலவுகளை செய்து மகிழுங்கள். மகர ராசி அன்பர்களே, மகரத்தை பொறுத்தவரை இந்த நாள் ரொம்ப அன்பு, அரவணைப்பு, உற்சாகம், மேன்மை எல்லாமே இருக்கு. அது இருந்த போதிலுமே வெற்றி உங்களுக்கு இந்த நாளில் கிடைக்கும், மகிழ்ச்சியும் கிடைக்கும். கும்பராசி அன்பர்களே, கும்பத்தை பொறுத்தவரையில் ஏற்றமிகு ஒரு வாழ்க்கை, ஏற்றமிகு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. இதை விட ஒரு நல்ல காலம் உங்களுக்கு வரும் என்று நம்ப தேவையே இல்லை. ஏன்னா அதுல சதய நட்சத்திரக்கார பெண், ஆண் பெண் இருபாலருமே தற்சமய குடும்ப வாழ்க்கையில் பாதிக்கப்பட்டிருந்தா அதை சரி செய்வதற்கான காலம் இப்போது வந்துவிட்டது. நான் இன்னும் படிப்பேன், நான் இன்னும் எக்ஸாம் எழுதிக்கிட்டே இருப்பேன்னா நீங்க வீட்டிலேயே இருப்பீங்க. வீட்டில் இருக்கிறவங்களுக்கு மன உளைச்சல் ஆயிடும் இல்லையா? அதனால சீக்கிரமா வருகின்ற வரன்களை பார்த்து சரி செய்து உங்கள் வீட்டுக்கு சென்று நீங்கள் வெற்றியடைய உங்களுக்கு வாழ்த்துகிறேன். மீனராசி அன்பர்களே, மீனத்தை பொறுத்தவரை இந்த நாள் ரொம்ப ஒரு அற்புதமான நாளா இருந்தாலும் ரொம்ப யோசிச்சு அதாவது சிந்தனை செய்யணும். சிந்தனையாவே கதின்னு இருந்தா உங்க வேலை இன்னைக்கு அப்படிதான் இருக்கு. நீங்க செய்யற முயற்சி வெற்றி அடையணும்னா என்ன செய்யணும்னு ஒரு முதல்ல எழுதி பிளான் பண்ணுங்க. பிளானை கரெக்டா போட்டா எல்லா வேலையும் உங்களுக்கு நடக்கும். ஆனா போற போக்கில் அடிச்சு விடுன்னு அடிச்சீங்கன்னா எல்லாரும் கூட பகையாய் தான் நிற்பீங்க. தேவையற்ற வம்பு வழக்கில போய் சிக்கிக்குவீங்க. அதனால உங்கள் முயற்சியை கவனமுடன் செய்தால் வெற்றி நிச்சயம் உங்களுக்கு. அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.